இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்து இது சொல்லலனா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாம போயிருக்கும். அத நான் சொல்லல, ஏன் மூலமா அம்பாள் சொல்ல வச்சிருக்கா. இப்ப புரியுதுமா. ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக தான் கண்மணி மாறனை மன்னிச்சிருக்கா. அதுக்கு நீங்க மட்டும்தாம்மா காரணம். அப்படி என்ன அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிரச்சனை? நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிமா. அதுல என்னமா இருக்கு? நல்ல மனசு உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆமா, எங்க அக்காக்கு இன்னைக்கு நலங்கு வச்சிருக்கோம். நீங்களும் வரணும். ஓ அப்படியா? நீங்களும் வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. ஒரு மீட்டிங்காக கிளம்பி வந்திருக்கோம். என் பேரன் கோயிலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு உடனே கிளம்பணும். அம்மா முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்கள மாதிரி நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்க அக்காக்கு கண்டிப்பா வேணும். ப்ளீஸ்மா. போலாமா? வந்துருங்கம்மா. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது? காலையில 10 மணிக்கு வச்சிருக்கோமா. சரி, ஓகே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்டிங்க முடிச்சிட்டு வரேன். சரிங்கம்மா. அம்மா உங்க போன் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். டேய், எங்க எடுத்துட்டு போற? பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காக தான். டேய், அது இங்க வைக்கிறதுக்குடா. பூஜை ரூம்ல எல்லாம் ஆல்ரெடி வச்சாச்சு. ஏய் சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் வேலைய முடிங்க. முடிஞ்சிரும். அங்க லைட்ல எரியாமலே இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. பாக்குறேன். அதாங்க வச்சிருங்க. டேய் டேய், பாத்து தூக்குடா. சீக்கிரம்டா. எவ்வளவு நேரம்? சரிண்ணா. மிஸ்டர் அண்ணா, அதெல்லாம் இங்க வா. கரெக்ட்டா ஊத்துறாத. ஓகேண்ணா. என்னடா? இன்னைக்கு உங்க வைஃபுக்கு தான் நலங்கு வைக்கிறாங்க. அதனால நீங்க மாப்பிள்ள மாதிரி சும்மா இருந்தா போதும். எதுக்கு தேவையில்லாம வேலை பார்த்து வேர்வையை வர வச்சுக்கிட்டு? இல்லடா. டேய் போட, போய் ராஜா மாதிரி உட்காரு. நாளைக்கு இதே ஃபங்க்ஷன் எங்க பொண்டாட்டிகளுக்கும் நடக்கும்டா. அப்ப இதே மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யணும். அத ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு நடந்துருவோம் போல இருக்கு. அதெல்லாம் நடக்கும், நீ ஞாபகம் வச்சுக்க. டேய், நீ சீக்கிரம் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருவல்ல? டேய் என்னடா போ. வா. ஓகே. கொஞ்சம் கூட ரொம்ப ஓவரா எடுத்து வைடா. நான் இந்த மாதிரி டஜன் கணக்குல பண்ணலாம்னு இருக்கேன். மாரா, 2 பேரும் ஒரு இடத்துல நின்னு என்ன பண்றீங்க? மாரா, நீ போய் வரவங்களுக்கு எல்லாம் சந்தனம் கொடு. நீ இங்க நின்னு சந்தனம் கொடுக்கறதெல்லாம் ஒரே இடத்துல நின்னு பண்ற வேலை. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு அப்படியே ஓடி ஆடி வேலை பார்க்கணும். சரி, அவன் நல்லா ஓடி ஆடி வேலை பார்க்கட்டும். நீ போய் நின்னு சந்தனத்தை கொடு. சரி போ. பாத்துக்கடா, நாளைக்கு எனக்கும் பண்ணணும். போடா. சரிப்பா, நீ நல்லா ஓடி பிடிச்சு வேலை பாரு. இந்தா, இத கொண்டு போய் குப்பையில போட்டுரு. அண்ணன் புள்ளைக்கு இப்படி வேலை பாக்குற, நாளைக்கு உனக்கு புள்ள பிறந்தா என்ன பண்ணியோ? ஐயோ, இப்படி போ வந்த உன்னோட எப்படி போயிட்டு இருக்க பாரு. போடா. ஏய், என்னடா ஆகாயத்துல பறக்குற போல? சும்மா இருடா. என்னடா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? வள்ளி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுல, நலங்கு வைங்க. சரிண்ணா. முதல்ல யார் நலங்க வைக்கிறது? அக்கா வாங்க. கமலா, நீ போய் வை போ. சரிம்மா. அம்மா சொல்லுமா. தப்பா எடுத்துக்காதீங்க. சரிம்மா. எனக்கு வள்ளியம்மா முதல்ல பரவாயில்ல, அவங்களே வைக்கட்டும். ஐயோ, என்னம்மா நீங்க? அவங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல, அவங்கள போய் வைக்க சொல்றீங்க? தப்பா பேசாதீங்கம்மா. கண்மணி, இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தாயா இருக்கிறவங்க அவங்க. அவங்க தான் எனக்கு நலங்கு வைக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தாதான் தாயா என்ன? மதர் தெரேசாக்கு எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரிதான் எங்க வள்ளி அம்மாவும். எங்க வீட்ல எங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு தெரேசா மாதிரி.
வாங்க கண்மணி சரியாதான் சொல்றா. வைங்க வள்ளியம்மா நீங்க நலங்க வைங்க. வாங்க வெய்யத்த நீங்க எனக்கு நலங்க வைங்க. வாங்க. என்னங்க ஏய் 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 எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்த? டென்ஷனை குறைங்க சார். கையெடுங்க கையெடுங்க சார். நீங்களும் உங்க தம்பியும் லேப்டாப்பையும் பென் டிரைவையும் போட்டு கொளுத்துறீங்களே, அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பாக்குறீங்களா? இருங்க காட்டுறேன். என்னாச்சு, பயமா இருக்கா? இப்ப நான் கேட்ட பணம் மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன், இந்த வீடியோவை இப்பவே உள்ள கொண்டு போய் ஸ்கிரீன் போட்டு எல்லாத்துக்கும் படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருவேன். அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. இங்க பாரு, வேணாம், அதெல்லாம் வேணாம். வேணாம். அது தயவு செஞ்சு யார்கிட்டயும் காட்டிடாத. உனக்கு பணம் தானே வேணும்? நான் ஏற்பாடு பண்றேன். எப்ப? உடனே ஏற்பாடு பண்றேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயா. பண்ணிருவீங்கல்ல? பண்றேன். நானும் வெயிட் பண்றேன். பாய். ஏங்க என்ன சொல்றான் அந்த ராகவன்? பயந்து நடுங்குறா மேடம். கைகாலெல்லாம் உதறுது. எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்றா மேடம். ஓ, அப்போ பணத்தை வாங்கிட்டு கிளம்ப போற, அப்படிதானே? ஐயோ இல்ல மேடம். நீ வந்தது இந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்றதுக்கு, பணத்தை வாங்கிட்டு செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு இல்ல. ஒரு வேலை சொதப்புனு வையன், உன்னை காலி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்புறம் பாத்துக்கோ. ஐயோ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேலையே இல்ல மேடம். இவங்கள பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நான் மிஸ் பண்ண மாட்டேன் மேடம். இன்னும் 1/4 மணி நேரம் டைம். அதுக்குள்ள சொன்னதெல்லாம் செஞ்சிரு. சரிங்க மேடம். பாத்துக்கோ. நீங்க போயிட்டு வாங்க மேடம்.